இங்கே ஒருத்தர் பார்பர் ஷாப்ல கால் மேல கால் போட்டு ராஜா பகோத் மாதிரி உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர், எனக்கு முடி காடு மாதிரி வளர்ந்துருச்சு, முடி வெட்டி விடுங்கன்னு ஒருத்தர் வராரு. பார்பரும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன கட்டிங் போடணும்னு கேட்காமலே ஒரு சம்மர் கட்டிங்கை போட்டு விட போக, என்னது சம்மர் கட்டிங்கா அப்படின்னு ஷாக்கான அவரும் ஒரு அட்டையை காமிச்சு, இந்த மாதிரி முடி வெட்டி விடுங்கன்னு அவர் மண்டையை பார்பர் கிட்ட நீட்ட, நம்மளும் இந்த ஆட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு நம்ம தலையை டிவி கிட்ட நீட்டி உத்து பார்க்க, அந்த பார்பர் கத்திரிக்கோலையே யூஸ் பண்ணாம எப்படி அந்த ஹேர் ஸ்டைலை கொண்டு வந்தாருன்னு நீங்களே பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் இருக்கிற சில ஃபன்னியான இந்தியன் ஆட்ஸை தான் பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ தான். நம்ம பார்ட் 1 வீடியோவை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் அதை ஐகார்ட்ல தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற 98% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டனை ஒரு அழுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? அடுத்து நம்ம என்ன ஆடு பார்க்க போறோம்னா, இங்கே ஒருத்தர் வெறிகொண்ட வேங்கை மாதிரி கார்டியாக் அரெஸ்டே வர்ற அளவுக்கு உசேன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஓடுறாரு. தலைவன் வெறிகொண்டு ஓடிட்டு இருக்கும்போது அவர் ஓவர்டேக் பண்ணி போற கார்ல இருந்து வெளிச்சம் தர லேம்ப் போஸ்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே மனுஷ பயல்களா தொங்கிட்டு இருக்கானுங்க. நம்மளும் இந்த ஆடு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது பாகுபலியில வர கட்டப்பா கேரக்டரோட சித்தப்பா மாதிரி ஒருத்தர் வராரு. இந்த ஆடை பார்த்துட்டு இருக்கிற நம்மளும் எதுக்கடா இவன் இப்படி ஓடுறான்னு இந்த ஆடையே குறுகுறுன்னு வச்சக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கும் போது தங்கப்பதக்கம் வாங்குற அளவுக்கு எதுக்கு இவன் இப்படி ஓடுனாங்கிறத நீங்களே பாருங்க கைஸ். பேஜில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. இங்க ஓடின ஓட்டத்தை மேரத்தான்ல ஓடி இருந்தா பரிசாவது கொடுத்திருப்பாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இங்கே ஒருத்தர் புதுக்கார் வாங்கின பரவசத்தில் அவரோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு பெணாத்திட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி வந்த ஆட்டோக்காரன் அவருடைய பின் காரோடைய லைட்டை பதம் பார்த்துட்டு போயிடுறாரு. புதுக்காரை வாங்கின பரவசத்துல இருந்த ஓனரு அந்த ஆட்டோக்காரை வந்து அந்த காரை இடிச்ச உடனே, யாரா நீ எதுக்கடா என் காரை இடிச்சான்னு ட்ரிகர் ஆகி ஒழுங்கு மரியாதையை இடிச்சதுக்கு பைசல் பண்ணிட்டு போடான்னு ஆட்டோக்காரனை பார்த்து கேட்க, दिखता नहीं है क्या? 80 लाख रुपए गाड़ी है यार. कौन देगा इसके पैसे? तेरा बाप. पैसे निकाल. 5 रुपए निकाल. அப்போ அந்த ஆட்டோக்காரன் என்ன சொல்லுவான்னு நீங்களா நினைச்சீங்க? இடிச்சதுக்கு சாரி கேட்பான்னு நினைச்சீங்க. ஆனா அதுதான் கிடையாது. ஸ்பைடர் படத்துல வர்ற எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ஒரு வில்லங்கமான சிரிப்பை போடுறான். அங்க போடுறான் அது என்ன ஆடுங்கிறத. फेविक्विक सिर्फ 5 रुपए में. அட பொம்மால. பொதுவாகவே நம்ம மார்ச் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஷூ வந்து பிஞ்சு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே ஒருத்தருக்கு மார்ச் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏர்லேயே ஷூ வந்து பிஞ்சு போயிடுது. என்னதான் நடந்து வரும்போதே சிங்கம் சூர்யா மாதிரி வெறப்பா நடந்து வந்தாலும் ஷூ பிஞ்ச உடனே எதிர்த்தாப்புல நிக்கிறவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. எதிர்த்தாப்புல நிக்கிறவர் ஏதோ சூனியம் பண்ற மாதிரி கையை மேலையும் கீழையும் ஆட்டின உடனே பிஞ்சிருந்த அவரோட ஷூ வந்து புதுசாயிருச்சு. எப்படா இது எப்படிதான் புது ஷூவா மாறிச்சுன்னு நம்மளும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபிளாஷ்பேக்.
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவருக்கு எதிர்த்தாப்புல நிக்கிற அந்த அங்கிள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஃபெவிகால் அப்படிங்கிற கம்மை வச்சு அவரோட ஷூ ஒட்டிட்டதுனால இவருடைய ஹெட் கிட்ட திட்டு வாங்காம தப்பிச்சிட்டாரு கைஸ். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.